அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் இரண்டாம் நாள் அமர்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்கள் யோசனைகளை கேட்டறியும் நோக்கில் 20 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நியமிக்கப்பட்டது. இந்த குழுவினர் மாவட்ட ரீதியாக பொதுமக்களின் கருத்துக்களை தற்போது ஆராய்ந்து வருவதோடு அதன் ஒரு அமர்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றும் இன்றும் இடம்பெற்றது. இன்றைய அமர்வில் கருத்து தெரிவித்த பெரும்பாலான மக்கள் தேர்தல் சீர்திருத்தம், சமஷ்டி முறை, சம அந்தஸ்து வழங்கப்படுதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். சாந்தி, சமாதானம், சகோதரத்துவத்துடனான சர்வதேசத்துக்கு சரிநிகர் சமானமான அனைத்து தேவைகளிலும் துறைகளிலும் வெற்றி பெற்ற தன்னிறைவான நாடாக இலங்கை மலர வேண்டுமானால் இலங்கை ஒரு சமஷ்டி குடியரசாக மாற வேண்டும். இந்தியாவை போல இலங்கையும் ஒரு மத சார்பற்ற நாடாக மாற வேண்டும். இன்றைக்கு அதை செய்கிறதா இருந்தால் இப்ப இருக்க ஜனாதிபதி தான் அதை செய்யக்கூடியார். ஆனால் அவர் தண்ணி செய்கிறார். வீரசாரம் இருக்கக்கூடாது, பழைய காலமாய். ஆனா இப்ப விருப்பு வாக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி இருக்கட்டும். அது துரதிருஷ்டவசமாக இலங்கையினுடைய அரசியலமைப்புகள் ஒரு இன மக்களை பாதிக்கின்ற வகையிலே பல தடவைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இனிமேலாவது இந்த நாடு ஒரு நாடாக சிங்கள தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு ஐக்கியப்பட்ட இலங்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். முஸ்லீம் என்பது ஒரு மதம், அவர்கள் பேசுவது தமிழ். ஆகவே இங்கே உள்ள மொழி சிங்களமும் தமிழும் தான். மத அடிப்படையில் பிரிப்பதானால் இலங்கையை பல குண்டுகளாக பிரிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலப்பாடு.